பாண்டிய நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பாண்டிய மன்னர்கள் பொறுத்தளவு நம்ம மதுரையிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இப்படி பல தென் மாவட்டங்கள் ஃபுல்லாமே வந்து ஆண்டிருக்காங்க. ஸோ அப்போதுமே வந்து சிறு குறு ஜமீன்லாம் வந்து அங்கங்கே வந்து இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம விருதுநகர் மாவட்டம் சிவகாசி போகிற வழியில் திருத்தங்களுக்கு முன்னாடி ஆமத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கும். அந்த ஆமத்தூர்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா மூலிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. இந்த மூலிப்பட்டியில் வந்து ஒரு ஜமீன் அரண்மனை வந்து இருந்திருக்கு. இதை சுற்றி நிறைய அரண்மனைகள் இருந்திருக்கு. ஜமீன்தாரர்கள் நிறைய வந்து இருந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த மூலிப்பட்டி ஜமீனை பற்றி வரலாறு கேட்டிங்கன்னா யாருக்கும் எதுவுமே வந்து தெரியல. ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாவே வந்து இங்கே வந்து ஜமீன்தார் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இந்த மூலிப்பட்டி அரண்மனை வரலாறை பற்றி அங்குள்ள மக்களுக்கு யாருமே வந்து தெரியல. பட் கிராம மக்கள் நிறையாவே வந்து இருக்காங்க. நிறைய பழமை வாய்ந்த வீடுகள் வந்து இங்கே இருக்குது இந்த மூலிப்பட்டியில். இந்த அரண்மனை அருகிலே ஒரு பழமை வாய்ந்த வீடு இருக்குது. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த வீடு. இப்படி நம்ம மதுரை மட்டும் இல்லாமல் விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் இப்படி ஏகப்பட்ட ஊரில் வந்து நிறைய ஜமீன்தார்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. நிறைய அரண்மனையும் வந்து இருந்திருக்கு. ஒரு சில அரண்மனையெல்லாம் வந்து இடிஞ்சு விழுந்துருந்துச்சு. அந்த இடமே இல்லாத அளவுக்கு காலியாகிருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு சில அரண்மனை வந்து இன்னுமே வந்து இருக்குது. பட் பராமரிப்பு இல்லாமல், வாரிசுதாரர்கள் இல்லாமல் இப்படி வந்து இடிந்த நிலையில் வந்து இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போகலாம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இந்த அப்போவே வந்து காவலாளிக்கு வந்து தனி அறை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 சைடு ரைட் சைடும் பாருங்கள், லெஃப்ட் சைடும் பாருங்கள். இது வந்து காவலாளி அறை. உள்ளே போவதற்கு இவங்ககிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு தான் போகிற மாதிரி வந்து ஆரம்பத்திலே வந்து இருந்திருக்கு. இது அரண்மனை. இந்த அரண்மனைக்குள்ளேயே வந்து நிறைய இடங்கள் இருக்குது. காலியான இடமும் இருக்குது. அந்த அரண்மனையிலே வந்து தனியாக பெரிய வீடு மாதிரி உள்ளேயே வந்து இருக்குது. இந்த அரண்மனைக்குள்ளே இப்போ வந்து யாருமே இல்லை. ஆனால் இதுக்கு பக்கத்தில் ஒரு அப்போது வந்து சின்ன சின்ன வீடாக வந்து ஒரு ரூம் மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. அது அது எதுக்குன்னு தெரியல. அதை வந்து கடைசியாக கட்டுறேன். அந்த ஒரு குட்டி வீட்டில் இன்னமும் ஒரே ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம். இதோட வாரிசுதாரர்கள் யாரும் இல்லை. ஆனால் ஒருத்தரோ 2 பேரோ நம்ம மதுரையில் இருக்க மாதிரி வந்து சொன்னார். இந்த மூலிப்பட்டி அரண்மனையை கவர்மெண்ட் வந்து எடுத்துக்க போகிறதா ஒரு தகவல் வந்தோன்னா இங்கே இருக்க கிராம மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இது வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து தெரியல. ஆனால் இதில் உள்ள பழமை வாய்ந்த பொருட்கள்லாம் வந்து சுற்றி இருக்கவங்க எடுத்துக்கிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. நிறையா வந்து தேக்கு மரங்கள் உள்ளே இருந்திருக்கு. கதவுகள்லாம் உள்ளே இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. உள்ளக்க ஒரு கிணறு இருக்குது. அந்த அரண்மனைக்குள்ளேயே படி வச்சு அப்போவே வந்து கட்டியிருக்காங்க. படியில் ஏறி மேலே போகிற மாதிரியும் வந்து கட்டியிருக்காங்க. அரண்மனை ஃபுல்லாமே புதர் மண்டி கிடக்குறாங்க. நம்மளால் உள்ளே போக முடியல. நிறைய விஷப்பூச்சிகள் இருக்கிறதா வந்து கிராம மக்கள் சொன்னனால நம்ம உள்ளேயும் போகல. ஸோ இரவு நேரத்தில் அமானுஷ்ய சவுண்டுகள்லாம் வந்து கேட்குற மாதிரி இங்கே உள்ள கிராம மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ யாருமே வந்து உள்ளே போகாதீங்க. போய் பார்த்தாலும் வெளியவே சுற்றி பற்றி வாருங்கள். அருகில் உள்ள பாளையம்பட்டி அரண்மனை போன்றவை இன்னமும் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்து அங்கே போய் பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.